ஜோதிடத்தில் குரு பார்வையால என்ன பலன் கிடைக்கும்? அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, குரு பார்வை, குரு பலன் இந்த மாரி வெவ்வேறான விஷயங்கள அது கரெக்ட்டான முறையில பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டா, அது நெறைய பேர் தப்பு பண்றாங்க. குருன்றது சுபர் தான். ஆனா, அது எல்லாமே நல்ல விஷயங்கள தான் குடுக்கும். ஸோ, அது குரு கெடுதலான விஷயங்கள் குடுக்காது. குரு பலன் வந்துட்டா கல்யாணத்த பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு மாயை தோற்றமும் இருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சிய மட்டும் பார்த்து, அது எனக்கு இந்த பெயர்ச்சி நல்லா இருக்கு. இந்த விஷயம் நல்லது பண்ணிடும் அப்படின்ற ஒரு மாயையான விஷயங்களும் இருக்கு. குரு பார்வை பெற்றுட்டா அந்த இடம் நல்லாருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா குரு பெயர்ச்சின்றது உங்களுக்கு குரு தசையோ, புத்தியோ நடந்தா அந்த குரு பெயர்ச்சி கோச்சாரத்தில உள்ள பெயர்ச்சிய பார்த்து பலன் தெரிஞ்சுக்குங்க. அதே மாரி குரு பலன் அப்படின்றபோது திருமணத்துக்கு பார்க்குறாங்க. குரு பலன் அவங்க பிறந்த ராசி நட்சத்திரத்துக்கு பார்க்குறாங்க. அது தவறு. குரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு குரு தசை, புத்தி, அந்தரம் நடந்து கோச்சாரத்தில அவங்களோட லக்னத்துக்கு குரு 5, 7, 9, 11 இந்த மாரி பாவங்களோட தொடர்பு இருந்தது அப்டின்னா, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராசிக்கு பார்த்து ஏமாந்து போவாதீங்க. லக்னத்துக்கு உங்களுக்கு தசா, புத்தி, அந்தரம் நடக்கிற பட்சத்தில குருவோட பொசிஷன் நல்லா இருக்கு. மேரேஜுக்கு பாவங்களுக்கு சாதகமா இருந்தா, அது கண்டிப்பா நல்லபடியா நடத்தும். குரு பார்வை. குரு பார்வைன்றது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ராசி கட்டத்த வச்சு குரு பார்வை பெற்றுட்டான். குரு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இந்த மாரி பார்வை இருக்கு இல்லையா? இந்த பார்வை பார்த்தீங்கன்னா, ராசி கட்டத்தில பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, அம்ச கட்டத்தில தான் பார்க்கணும். ஒரு கிரகம் பார்வைன்றது அம்சத்தில தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். சரிங்களா? தவறான முறையில ராசி கட்டத்தில பார்த்துட்டான்ல, இதோ சேர்ந்துட்டான்ல அப்படின்ற மாரி சொல்லி, தப்பான பலன்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ, அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இத பத்தி ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுவேன். ஸோ, தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.